பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. அல்லேலூயா. பாருங்க, சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பமெங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவர்களுக்கே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறை உள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் சற்று நேரம் நாம் தியானிப்போம். பாருங்க, சரீரம் ஒரே அவயமாக இராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. நம்ம சரீரத்தை எடுத்துட்டா கண் இருக்குது, காது இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, எல்லா அவயங்களும் இருக்குது, விரல்கள் இருக்குது, எல்லாமே கண், காது, மூக்கு, செவி எல்லாமே இருக்குது. பாருங்கள், காலானது நான் கையாக இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயமல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாக இராதோ? இப்போ அவயங்களுக்குள்ளே ஒன்று போட்டி போட்டுட்டு நான் இது கிடையாது, நான் இந்த அவயத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நான் அவயமாக இருக்க மாட்டேன், இந்த சரீரத்தில் நான் அவயமாக இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது அவயமாக இராதோ? அவயமாக தானே, எல்லாம் அவயங்களாக தானே இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ காதானது நான் கண்ணாக இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயமல்ல என்றால் அப்போ நான் கண்ணாக தான் இருக்கணும். ஒரு விரல் சுண்டு விரல் பார்த்துட்டு நான் கண்ணாக இருக்கணும், நான் கண்ணாக இருக்கனால நான் இந்த சரீரத்தில் நான் அவயமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவயமாக இராதோ? அது சரீரத்தின் அவயமாக இராதோ? இப்படி சொல்கிறதுக்கு அது எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? நான் எல்லாரும் ஒரே போல் ஒரு மாதிரி திங்கிங்கில் இப்படி இருந்தால் மற்ற உறுப்புகளும் முக்கியம் இல்லையா? எல்லா உறுப்புகளும் அவசியம் தானே. அப்போ முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தனித்துவத்தை கொடுத்து எல்லாம் பகிர்ந்தளித்து வைத்திருக்கிறார். அப்போ தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். ஆமேன். சரீரத்தில் அநேக அவயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவரோட சித்தத்தின்படி ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து, ஒவ்வொரு கடமைகளை கொடுத்து, ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து அவர் அந்தந்த அவயங்கள் அந்தந்த பணியை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். பாருங்க, அவைகள் எல்லாம் ஒரே அவயமாக இருந்தால் சரீரம் எங்கே? இப்போ எல்லாம் ஒரே அவயமாக இருந்தால் அந்த சரீரம் எப்படி முழுமையாகும்? சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் பற்பல அவயங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டது தான் ஒரு சரீரமாக உருவெடுக்கிறது. பாருங்கள், கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு சரீரம் எடுத்துக்கிட்டால் அவயங்கள் எல்லாம் முக்கியம். ஒன்று இன்னொன்று பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை, ஒன்று அற்பமாக நினச்சி நீ எனக்கு வேணாம் உதாசீனப்படுத்துறது அப்படி இருக்கக்கூடாது. அப்போ சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவர்களுக்கே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. எதெல்லாம் எந்த சரீரத்தில் ஒரு அவயம் பலவீனமாக இருந்தால் அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. அதுக்கு மோர் கவனம் செலுத்தி அதை சரிப்படுத்துறதுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவர்களுக்கே அதிக அலங்காரம் பெறும். ஆமேன். அப்போ யாருக்கு ஒருத்தருக்கு ஒரு சரீரத்தில் ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த குறையை நீக்கிறதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து அந்த குறைகளை நீக்கிறதுக்கு எல்லாம் முற்படணும். அது மாதிரி லட்சணம் இல்லாதவர்களுக்கே அதிக அலங்காரம் தேவைப்படும். அப்போ நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. ஆல்ரெடி லட்சணமாக அழகாக இருக்கிறவங்களுக்கு அதிக அலங்கரிப்பு இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆமேன். நம்ம சரீரத்தை எடுத்துட்டா ஆண்டவர் இந்த சரீரத்தில் எந்த பிரிவினையும் வரக்கூடாது. அவயங்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படணும், ஒரே மாதிரி இருதயத்தோடு செயல்படணும்.
அந்த அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று வந்து கவலைப்படணும். ஒன்றுக்கு ஏதாவது கஷ்டம்னா இன்னொன்று கவலைப்படணும். ஒவ்வொரு அவயங்களும் இன்னொரு அவயங்களோட தொடர்பு படுத்தி இணைத்தோ அந்த ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஐக்கியம், ஒரே மனம், அந்த ஒரு ஐக்கியம் வேணும். அதான் சரீரத்தை, அப்படி தான் சரீரத்தை ஆண்டவர் அமைச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். ஆமென். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ விசேஷித்த பாத்திரமாக நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளுடைய சரீரம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவோட சரீரம். நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை, இது கிறிஸ்துவின் சரீரம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ நம்ம கிறிஸ்துவின் சரீரம். நாம் இதில் தனித்தனியாக அவயங்கள்ங்கிறது நம்ம திருச்சபைக்கு போகிறோம். திருச்சபையில் நாம் எல்லாரும் திருச்சபை அங்கத்தினர் எல்லாரும் இணைந்து ஒன்றாக இணைந்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாம் ஆண்டவர் அந்த திருச்சபைக்கு கிறிஸ்துவின் சரீரம் நாம் தான். அதில் ஒவ்வொரு அவயங்களும் நாம் ஒவ்வொரு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ எவ்வளோ ஆண்டவர் நம்மளை ஒரு கம்பேர் பண்ணி எப்படி பேசியிருக்கார் பாருங்க. அப்போ அவயங்களுக்குள்ளே வேறுபாடு, பாகுபாடு வரலாமா? ஒருத்தருக்கு விரோதமான ஒருத்தர், பகை, விரோதம், வைராக்கியம், சண்டைகள், கோபதாபங்கள், ஒரு சரீரத்துக்குள்ளே, ஒரு அவயங்களுக்குள்ளே ஒரு அவயம் நீ வேண்டாம், நான் இது ஒருத்தங்களை இன்சல்ட் பண்ணுறது, ஒருத்தங்களை அவமானப்படுத்துறது, ஒருத்தங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்கள் கோவப்படுறது, எரிச்சல் அடைகிறது, பிரிவினை உண்டு பண்ணுறது, இது ஆண்டவர் விரும்பவில்லை. கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும், நம்ம திருச்சபையில் வருகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த சரீரத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே மனம், ஒரே இருதயம். ஒருத்தருக்கு கஷ்டம்னா இன்னொருத்தர் பாடுபடணும். ஒருத்தருக்கு அவமானம்னா அந்த சரீரத்தில் அந்த அவயங்கள் இன்னொரு அவயம் அது துக்கப்படும், பாடுபடும். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் மகிமைப்படும், சந்தோஷப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ரொம்ப ஆழமாக நாம் சிந்திக்கிற காரியம், ஆண்டவர் நம்மளை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கிறார், படைத்திருக்கிறார். நாம் திருச்சபைக்கு செல்கிறோம். எந்த ஒரு ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன? திருச்சபை ஆண்டவர் ரத்தம் சிந்தி, அவருடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. இந்த திருச்சபைக்கு கிறிஸ்து தலையாரிக்கிறார். அவருடைய சரீரம்தான் நாம். அதில் ஒவ்வொரு அவயங்கள் நாம் எல்லாரும் இணைந்து கூடி ஜெபிக்கிறோமே, கூடி வருகிறோமே, ஆண்டவரை துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே. கூடி வருகிற ஒவ்வொருவரும் நாம் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். சரீரம் ஒன்றே, சரீரம் ஒன்றே. அந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் விரோதம், பகை, வைராக்கியம் இருப்பது ஆண்டவருக்கு துளியும் பிரியமில்லாத காரியம். நம்மளுடைய சரீரமே கிறிஸ்துவின் சரீரம். நம்மளை கிறிஸ்துவின் சரீரம், நீங்கள் தான் கிறிஸ்துவின், நீங்களே கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்கிறார். ஆழமான சத்தியம், ஆழமான சத்தியம். ஆவியானவர் உங்களோட என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியாக அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் சரீரத்தையே நாம் உரிமை பாராட்ட நமக்கு ஒன்றுமே அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நம் சரீரம் நமக்கு சொந்தமல்ல, இது கிறிஸ்துவின் சரீரம். இதில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவர் தனித்தனியாக அவயங்களாய் நம்மளோட சரீரம் எப்படி திருச்சபையில் ஒவ்வொரு அவயங்கள் தனித்தனியாக அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். சரீரமாய் இருக்கிறோம், அவயங்களாய் இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் விசேஷத்தை பாத்திரமாய் வைத்திருக்கிறார். நாம் எவ்வளோ மேன்மையானவர்கள், எவ்வளோ பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த சத்தியத்தின் ஆழத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம்மால் அமைதியாக இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு எப்போதும் துதி செலுத்தி, நன்றி செலுத்தி, அவ்வளோ மேன்மையாக நம்மளை உயர்வாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். ஆவியானவர், நம்ம சரீரம் தான் ஆவியான தங்குகிற ஆலயம். ஏனென்றால் நீங்களே கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோட அவயங்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த சிந்தையோடு ஆண்டவரண்டையில் நன்றி உணர்வோடு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, மகிமையின் தேவனையுமே துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, பரலோகத்தில் இருக்குங்க பரம பிதாவே ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சரீரம் ஒன்றே, நீங்கள் ஒவ்வொருவரும் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஒரே மனம், ஒரே இருதயம். ஒருத்தர் கஷ்டப்பட்டால் ஆண்டவரே அவயங்கள் எல்லாருமே கஷ்டப்படுமே.
ஒருத்தர் சந்தோஷப்பட்டால் எல்லாரும் சந்தோஷப்படுமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சித்தத்தை செய்யும்படியாக எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை அதற்காகவே நீங்கள் வேறு பிரித்து அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா, இவ்வளோ மேன்மையாக எங்களை வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை நாங்கள் சொந்த காரியங்களுக்கு எங்கள் இஷ்டப்படி செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கல ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயமும் முக்கியமானது. ஒவ்வொரு அவயத்துக்கும் நீங்கள் விசேஷித்த தன்மையை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொருத்தருக்கும் அப்பா, ஒவ்வொரு அவயங்களுக்கும் அப்பா நீர் உங்களுடைய சித்தத்தைப்படி ஒவ்வொரு ஆண்டவரே யூனிக் கேரக்டரை கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, எங்களை கொண்டு ஆண்டவரே நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 3வது மாதமாகிய மார்ச் மாதத்தின் ஆண்டவரே 13ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சித்தத்தின்படி எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு நீங்கள் விசேஷித்த பாத்திரமாக வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சிந்தையோடு எப்பொழுதும் ஆவிக்குரிய நடத்தையோடு நாங்கள் செயல்பட ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.